மனுஷன் இயல்பாவே ஒரு விஷயத்துல வந்து வீக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எந்த ஒரு விஷயம்னா, எதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்கான் படிக்கிறான் போல. படிக்கிறியா? ஒரு பொண்ண வந்து லவ் பண்ணுவோம். சைட் அடிக்கும் போதெல்லாம் ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். லவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே வந்து ஒரு பொண்ணோ, பையனோ யாரோ சூப்பருங்க. உங்க கால்ல விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். சோ அதுக்கப்புறம் அவங்களே நம்ம அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எதுக்கு நம்ம லவ் பண்ணணும்? ஏய் லவ் பண்றது தானே. சண்டை போட்டு இருப்பாங்க லவ் பண்ற பீரியட்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ தான் உயிர் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசினாலே சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சோ விஜய், யுவன் காம்போக்கு ஏங்கின காலங்கள்லாம் வந்து இப்ப இருக்கிற சில பேருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த நம்ம இந்த சோசியல் மீடியால வந்து கலாச்சிட்டு இருக்கோம். அவங்கலாம் தெரியுமா தெரியாதான்னே தெரியல. ஏன்னா எப்படி ஏங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு எனக்கெல்லாம் மேக்ஸிமம் நிறைய தெரியும். ஐயோ யுவன் விஜய் காம்போ வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பக்கம் அஜித் பயங்கரமா வந்து பாட்டு போட்டுருப்பாரு, சூர்யாவுக்கு போடுவாரு, கார்த்திக்கு போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தனுஷுக்கு போவாரு, சிம்புக்கு போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தது. இதுல தலைமை மட்டும் இல்லையே விஜய்க்கான நிறைய பேர் ஏங்கின காலங்கள்லாம் உண்டு. இந்த லாங் வெயிட்டட் காம்போ தான் வந்து யுவன் அண்ட் விஜய் காம்போ. சோ அந்த காம்போவை நம்ம வந்து மதிக்கலாம் கூட பரவாயில்ல, மிதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஏன்னா எத்தனையோ பேரு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். சோ அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு அப்பவே மகாத்தாக்கு அப்புறமே படம் பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ காம்போஸ் வந்து வச்சிருப்பாருல, யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு காம்போ வச்சிருப்பாரு. அந்த காம்போ சேர்ந்தாவது வந்து விஜய் கூட பண்ணிருக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு ஏங்கின காலங்கள் உண்டு. செல்வராகவன் கதை சொல்லியிருக்காரு. சோ அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தன் கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இன்னொரு ஒரு டைரக்டர் கூட லிங்குசாமி. சோ இவங்கெல்லாம் வந்து கதை சொல்லியிருக்காங்க. சோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஐயோ அப்படின்ற மாதிரி தலைவர் மியூசிக்ல 2 தலைவரும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு எங்க கதைலாம் உண்டு. இப்போ கோட் படத்துக்கு வந்து நம்ம இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து நான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காம்போ வந்து பயங்கரமா வந்து கலாச்சிட்டு பண்றேன். அதுக்கு முன்னாடி புதிய கீதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. சோ இவ்வளவு பேசுறது அந்த படத்தோட பாடல்களை பத்தி பேசுறதுக்காக மட்டும்தான். ஏன்னா வந்து இப்போ கூட நீங்க வந்து அந்த ஆல்பமாவே போய் கேட்டு பாருங்க, எவ்வளவு யூனிக்கா எவ்வளவு சூப்பரா இப்போ வரைக்குமே பாடல் சூப்பரா இருக்கும். ஆனா அப்பவே வந்து பேச மதிக்கல. சோ இன்கேஸ் வந்து அந்த பாடல்லாம் வந்து பயங்கரமா அப்போ ஹிட்டா இருந்துச்சுன்னா ஒரு 10 படமாவது மேக்சிமம் விஜய்க்கு வந்துருக்கும். ஏன்னா விஜயோட அப்போ வந்து அவர் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பயங்கரமா சாங்கோ படமோ டைரக்டரோ யாரா இருந்தாலுமே காம்போ வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாரு. அப்படிதான் வந்து வித்யாசாகரா இருக்கட்டும், எஸ் ஏ ராஜ்குமார் ஆகட்டும், தேவாவா இருக்கட்டும், அனிருத்தே இப்போ அப்படிதான். சோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு பாடல் பிடிக்கல புரியல அப்படின்றது 2 டிஃபரன்ஸ் இருக்குங்க ஆக்சுவலா. சோ புரியலைன்னா அதை வந்து நீங்க திரும்பி திரும்பி கேட்டு அதுக்கப்புறம் பழகப்படணும். பிடிக்கல அப்படின்றது வந்து கேட்டவங்க பிடிக்கலன்றது. இன்னைக்கு பிடிக்கல, நாளைக்கு பிடிக்குது, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதால என்ன ஆயிடும்? நம்ம எதிர்பார்க்கறது அடுத்தது இப்போ ஓகே, அடுத்தது வந்து அவங்க இணைவாங்களான்னு தெரியல. இப்போ படம் பண்ணுவாரா இல்லைன்னே தெரியல விஜயின் போது, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட. ஸோ இதெல்லாம் வந்து லாங் வெயிட்டட் காம்போ. அது வந்து பிபி விஜயோட காம்போவும் இருக்கும். ஸோ அதுல வந்து புதிய ஆல்பம் பற்றி தான் நம்ம பேச போறோம். லிமிக்கான ஒரு விஷயம் ஷார்ட்டா சொல்லிடுறேன், நோ ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுல வந்து பாடல்கள் எல்லாமே ஒரு மாதிரி யூனிக்கா சூப்பரா இருக்கும். மேக்ஸிமம் வந்து ரீவிசிட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாடல் வந்து நான் ஓடுனா தீப் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் கேட்டு பார்க்கணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எலிவேஷன் சாங் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா இன் யூனிக் வே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பயங்கரமா இருக்கும். பேக்ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பாட்டு வந்து ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவர் ஓடுவாரு. பேக்ரவுண்ட்ல ஒரு சன்லைட் மாதிரி வரும். டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அது பிஜிஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வரைக்குமே ஒரு எலிவேஷன் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா பாடல் வந்து ஒரு நல்ல பீட்டிங் வந்து டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பீட்டிங் வந்துடும். ஸோ அந்த பாடல் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அவர் பேர் வந்து மனோ பாடிப்பாரு. ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் ஓடும் நதி என்றும் ஓடும் இளைஞன் அந்த அதுக்கப்புறம் வந்து மெர்க்யூரி பூவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ஒரே ஒரு லைன் மட்டும் விஜய் வந்து அவர் வாய்ஸ் மாதிரியே தெரியாது, அவர் பாடியிருப்பாரு. ஆக்சுவலா அப்பவே வந்து யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ்ல பாடியிருக்காரு. எனக்கு ஆல்பம்லேயே ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங், ஒன் ஆஃப் த ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு பயங்கரமான யுவன் சாங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும் இந்த பாடல். மேக்ஸிமம் இயர்ஃபோன்ல நீங்க கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பயங்கரமா இருக்கும். அந்த நான் கண்களாலே பார்த்தேன் உண்டனி அப்படின்னு சொல்லிட்டு அது பாடுறது நீஸ்மரிசம் செய்தாய் பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது இவரு விஜய் யேசுதாஸ் பாடிப்பாரு. அது மாதிரி பயங்கரமா இருக்கும். பாடல் ஒரு பக்கம் அந்த மெர்க்யூரி பூவே அதுதான் விஜய் வந்து லைட்டா பாடிப்பாரு. சோ அப்படியே போயிட்டு இருக்கிற பட்சத்துல ஏன்னா அந்த ஒரு பாடலே ஒரு பயங்கரமா ரிவ்யூ பண்ணலாம். அப்படின்னு நான் கண்களாலே பார்த்தேன் உன்னை நீ மிஸ்மரிஸ் பாடல் அப்படியே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கோதாவரி வாய்ஸ்ல ஒரு லைன் வரும். அங்கேயே பிளாட் நம்ம அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். பயங்கரமா இருக்கும். கவிதைகள்
வாசிக்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா வாய்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ எனக்கு வந்து எப்படி நான் அதை கனெக்ட் பண்ணா, இப்போ வந்து சின்ன சின்ன பெண்கள் வந்து அவங்க ஏஐ மூலியமா வந்து ரீக்ரியேட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். யுவன் சங்கர் ராஜாவோட 2 ஆல்பமையும் வந்து பாபா பாடிருக்காங்க அப்படின்றது. ஸோ பயங்கரமா இருக்கும் அந்த பாடல் வந்து. அந்த ஒரு லைனை மொத்த பாடல் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா ஒரு எலிவேஷன் பண்ணிடும் அந்த வேலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கவிதைகள் வாசிக்க அன்பே அன்பே உந்தன் கண்கள். அதுக்கப்புறம் வந்து பாடலுக்குள்ளே தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு, மனசே இள மனசே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அந்த பாடலும் ஒரு மாதிரி செம்ம பாட்டு. இப்போ வந்து நிறைய பேர் அந்த பாடல் தெரியும் மேபி. அப்பெல்லாம் வந்து சின்ன பசங்க நானே வந்து நூற்று இருந்த அந்த ஒரு டைம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த பாடல் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பாடல். पाल तुले दे माझी ह्याला कोरीस ना तुले दे नौका माझी. அதுக்கு அடுத்துதான் வந்து வசியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலாம் நீங்க கேட்கணும். செம்ம பாட்டு. வீடியோவும் பயங்கரமா இருக்கும். அது வந்து 2 பேர் பாடிப்பாங்க. ஹரிஹரன் ஃபர்ஸ்ட் பாடியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் அவரு பேர் தெரியல, சாரி. ஸோ அந்த வாய்ஸ் சூப்பரா, ஹரிஹரன் வாய்ஸோட இந்த வாய்ஸ் பயங்கரமா இருக்கும். சூப்பரா இருக்கும் அந்த பாடல். அந்த பாடலும் கேட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். அதுல ஒரு லைன், காமம் என்றும் துன்பல் போல காதல் என்றது வெட்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு வசியக்காரி வலையை வீசி போறாளே. ஒரு மாதிரி செமையா இருக்கும். நாங்க தப்பா பண்ணா சாரி. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? ஸோ அந்த லைனும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். பாடல் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்டா இந்த பாடல் வந்து தெரியும், அப்பவே ஓரளவுக்கு பயங்கரமான விட்டு அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்தேடா அப்படின்ற ஒரு பாடல். ஸோ என்ன கேட்டா விஜய டான்ஸ் வே இருக்குல்ல, விஜய் வந்து ஒரு பக்கா டான்ஸ் ஆட வச்ச ஒரு பாடல்ல இந்த பாடல் கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஜானரா இருக்கும். ஸோ ஒன்று குத்து பாட்டா குத்து வெஸ்டர்ன் பாட்டுனா வெஸ்டர்ன் பாட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ள ஒரு அந்த பாடலே ஒரு மாதிரி ஒரு நல்ல கான்செப்டாவே ஒரு கண்டென்ட்டாவே பயங்கரமா இருப்பாங்க. ஒரு பக்கம் ஃபோக், ஒரு பக்கம் வந்து வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே செட் பண்ணி ஃபியூஷன் மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ள இன்டிவிஜுவல் பண்ணிட்டு ரெண்டுத்துலயுமே ஹிந்து தான் பண்ணது யுவன் சங்கர் ராஜா தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா. ஸோ அதுல வந்து இந்த ஃபோக்குக்காக ஒரு கேரக்டர், அப்புறம் இந்த வெஸ்டர்னுக்காக ஒரு கேரக்டர், அந்த ரெண்டுத்துக்குமே டான்ஸா சூப்பர் தான். இந்த மாதிரி பாடுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம கேட்கும் போது நமக்கு பெருசா தெரியாது. உள்ள போய் நம்ம வந்து நான் ஏன்டா உள்ள போறேன் பாட்டு தான்டா கேட்க போறோம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம யுவனை வந்து அவன் எப்பெல்லாம் எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கான்றதுன்னு தெரியல. இப்போ இவனுக்கு சும்மா கேட்டோட அணிவுத்துறான்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் ஒரு அணிவு பண்ணுவாரான்னு கூட எனக்கு தெரியாது, நான் ஓப்பனா சொல்றேன். ஸோ அதுல என்ன ஒரு ஃபோக்கும் வெஸ்டர்னும் ஒரு பக்கம் தனித்தனியா போயிட்டே இருக்குமா, அது லாஸ்ட்ல அப்படியே பாடலே அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தூரமா இருக்கும். ஃபோக் வெஸ்டர்ன் அப்படியே கிட்ட வந்து அதை ஜாயின் பண்ணது லாஸ்ட்ல 2 பேருமே டான்ஸ் ஆடுவாங்க. அந்த ஒரு போட்டி மாதிரி இருக்கும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க 2மே ஜாயின் ஆயிட்டு அப்படியே செட் பண்றதுலாம் வந்து சான்ஸே இல்லை. ஸோ பயங்கரமான ஒரு ஆல்பம் தான் வந்து புதிய கீதை ஆல்பம். கேளுங்க மேக்ஸிமம். கோட் படத்துக்கு அப்புறம் வந்து கோட் ஆல்பம் கேட்குறீங்களோ இல்லையோ, அந்த பாடல்களும் பயங்கரமா தான் இருக்கும். படத்துக்கு அப்புறம் மேக்ஸிமம் எத்தனை பேர் கொண்டாட போறீங்களா எனக்கு தெரியல, மேபி யுவன் சங்கர் ராஜாவை. ஸோ புதிய கீதை ஆல்பம் மேக்ஸிமம் ரீவிசிட் பண்ணுங்க.